ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், இணைந்த கரங்கள் ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும், போய் சேரட்டும் என்பதற்காக நாங்கள் அதிகமாய் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசி தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு அதிகமாய் ஜெபித்து இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய கருவி, ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஜெப வாழ்க்கை என்பது நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவின் அடையாளம். ஜெப வாழ்க்கை என்பது நாம் பிதாவோடு வைத்திருக்கிற ஒரு நல்ல அன்பின் உறவுக்கு எடுத்துக்காட்டு. ஜெபம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடவும், உலக பிரகாரமான தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கவும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிதான அடையாளமே இந்த ஜெப வாழ்க்கை. ஜெபம் இல்லாமல் இயேசு ஒரு நாளும் ஊழியம் செய்ததில்லை. ஜெபம் இல்லாமல் இயேசு ஒரு நாளும் பிதாவை நோக்கி பார்த்து பேசினதில்லை. ஜெபம் இல்லாமல் இயேசு ஒரு நாளும் அவர் ஊழியத்திற்கு கடந்து சென்றதில்லை. ஜெபம் இல்லாமல் அவர் எதையும் செய்ததில்லை. எப்படி ஜெபித்தார்? பல மணி நேரம் போராடி ஜெபித்தார். ஆகவேதான் பிசாசு நடுங்கிற்று. ஆகவேதான் இந்த ஜெப அபிஷேகத்தின் மூலமாக அநேக வியாதிகளை கர்த்தர் மாற்றினார். ஜெபம் ஒரு குடும்பத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த ஜெப வாழ்க்கை கொடுக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்திலே முதலாவது தேவன் வல்லமையாய் மகிமையாய் இறங்கி வருகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்திலே தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிலை நிற்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெப வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது பல நேரத்திலே நமக்கு எதிராய் வருகிறதான பலவிதமான சத்துருவின் நுகங்களை அழித்து போடுகிற வல்லமையை இந்த ஜெப வாழ்க்கை கொடுக்கிறது. ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் ஏற்படுகிறது மட்டுமல்ல, ஜெப வாழ்க்கையிலே வெற்றி நடை போடுவது மட்டுமல்ல, இந்த ஜெப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? இயேசு ஜெபித்தார். இயேசுவுக்கு ஜெபம் தேவைப்பட்டது. ஜெபித்த பொழுது பிதா அவரை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்? ஜெபித்த பொழுது என்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்பதை நான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஊழியத்திலே சென்னை பட்டணத்திலே இருக்கக்கூடியதான ஒரு அன்பு நிறைந்த சகோதரர் சகாயராஜ் ஐயா அவர்கள் பல ஆண்டுகள் நம்முடைய ஊழியத்திலே அவர்கள் ஒரு ஜெப வீரனாக, ஜெபிக்கிற பிள்ளையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே
அருமையான சகாயராஜ் ஐயா அவர்களுக்கு பலவீனம் கடந்து வந்தது. உயிருக்கு விரோதமாய் பிசாசு போராடினான். பல நேரத்திலே அவர்களுடைய அந்த ஜெப வாழ்க்கை நிமித்தமாக அவருக்கு வந்த ஆபத்துகளை கர்த்தர் மாற்றி போட்டார். இன்றைக்கும் கூட ஒவ்வொரு நாளும் அவர் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது, எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க ஐயா, என் வியாதி கர்த்தர் இன்னும் முற்றிலுமாய் மாற்றி நான் கர்த்தருக்குள்ளாக ஜெயமுள்ள மகனாக தேவ சமூகத்திலே வாழும்படியாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு அன்பு நிறைந்த தேவ மனிதன் என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார். தொடர்ச்சியாய் நாங்கள் அவருக்காய் ஜெபித்து வருகிறோம். மரித்து போயிருக்க வேண்டிய அவரை கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். அப்ப ஜெபம் என்பது மரித்து போகிற ஒரு மனிதனை உயிர்வடைய செய்கிறது. ஜெபம் என்பது இந்த உலகத்தின் நம்பிக்கை இழந்து போன சமயத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்டு நிர்கதியா இருக்கிற நேரத்தில் நமக்கு உதவி செய்யும்படி நம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெலன் இந்த ஜெபமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 சில வசனங்களை இந்த ஜெப வாழ்க்கையிலே இயேசு தரித்திருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, பாருங்க, அன்றியும் என்று சொன்னால் ஒரு முறை அவர் இயேசு தன்னுடைய சீசர்களை நோக்கி, தன்னோடு பயணிக்கிறவர்களை நோக்கி, தன்னோடு கூட இருக்கிறவர்களை நோக்கி இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணுமன். அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. என்ன அது? இங்கே இருக்கிற சிலர், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை தேடுகிற பிள்ளைகள், ஜெபத்திலே என்னோடு போராடி பெற்றுக்கொள்ளும்படியாக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறீங்க. திருச்சபையில் இருக்கிறீங்க, தேசம் முழுமைக்கு இருக்கிறீங்க, பல பட்டணத்தில் இருக்கிறீங்க, பல பகுதிகளில் இருக்கிறீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு வியாதிப்பட்டு மரண படுக்கையிலே இன்றைக்கு உழண்டு கொண்டு இருக்கிறாங்க. பல நேரத்தில் மரணம் வந்து விடுமோ, பல நேரத்தில் என்னுடைய குடும்பம் இன்றைக்கு நிர்கதியாய் நிற்குமோ என்கிற பயத்தோடு நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற கூட்டமே, ஜெபிக்கிற பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தோடு தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அப்படி தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு துக்கம் இல்லை, உங்களுக்கு பாடுகள் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறார், மரண கட்டுகளோடு, மரண திகிலோடு, மரண பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தோடு கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். இயேசு மகாராஜா வரப்போகிறார். அவர் வருகிற மாட்டும், அவர் வருகிற நாள் மட்டும் இந்த பிசாசு எந்த விதத்திலும் மரணத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியாது என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, வருவதில்லை, மரணத்தை ருசிப்பதில்லை என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, இயேசு மகாராஜா சொல்லுகிறார், உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவமனையில படுத்து கிடக்கிறாங்க. ஆபரேஷனுக்காக அவர்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் பிள்ளை நல்லா பறக்குமா,
கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் இந்த வியாதி என்னை மரணத்திற்கு நேராக அழைத்து செல்லுமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதிருங்க, கலங்காதிருங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜெபம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை காப்பாற்றும்படியாக உங்களோடு அந்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை உங்களோடு கூட கடந்து வருகிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மறுரூபத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. இயேசு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார், சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். யாரையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறார்? வாசிச்சு பாருங்க, 2வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு 1 பேதுருவையும் 2 யாக்கோபையும் 3 யோவானையும் அழைத்து அவர்களை கூப்பிட்டு உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. இயேசு கடந்து வந்து உங்கள் நடுவில் நிற்கும் பொழுது உங்களால் சும்மாகவே இருக்க முடியாது. ஒன்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவீங்க, அல்லது அற்புதத்தை செய்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவீங்க. இயேசுவை நீங்க கண் கூட காண்கிற பிள்ளைகளாக, இயேசுவை தரிசிக்கிற பிள்ளைகளாக இந்த ஜெபம் உங்களை மாற்றிவிட போகிறது. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தை குறித்து பயம் இல்லை, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியை குறித்து பயம் இல்லை, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. ஏன்? மரணத்தை ஜெயிக்கிறவர் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார், வியாதியை ஜெயிக்கிறவர் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார், அதிசயத்தை செய்கிற தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். இந்த பண போராட்டம் எனக்கும் என் தேவனுக்கு இருக்கிற உறவை எந்த விதத்தில் அழித்து போட முடியாது. ஆமென். எனக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனை எனக்கும் என் தேவனுக்கு இருக்கிற உறவை எந்த விதத்தில் துண்டித்து போட முடியாது. ஏன் என்று சொன்னால் எனக்குள் இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் தினம் தினம் நான் பார்க்கிறேன், அவரை தினமும் நான் தரிசிக்கிறேன், அவரோடு நான் பழகுகிறேன், அவரோடு நான் பேசுகிறேன். அவருடைய வல்லமை இன்றைக்கு என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பேதுருவை கூப்பிடுகிறார், யாக்கோபை கூப்பிடுகிறார், யோவானை கூப்பிட்டு நீங்க வாங்க. இவர்கள் தான் முக்கியமானவர்கள், இவர்கள் தான் அந்த இருந்த சீசர்களிலே ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் கூட இங்க இருக்கிறதான அநேக பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேக குடும்பங்களை, ஜெபிக்கிற பிள்ளைகள் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உங்களுடைய காதுகளை திறந்து கொடுத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, உலகத்திற்கு நீங்க பயப்படாதீங்க. இந்த ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. நீங்க ஜெபிக்கிற இந்த சின்ன சின்ன ஜெபம் பரலோக ராஜ்யத்திலே ஒரு கட்டப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவரே 3 பேரை கூட்டிட்டு போய் உயர்ந்த மலைகளிலே போன உடனே மறுரூபமாக்குகிறார், மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசுவை மறுரூபமாய் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிற பிள்ளைங்க இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியும். இன்னைக்கு அநேக பேர் அதெல்லாம் முடியாது பிரதர், இயேசுவை பார்க்க முடியாது. மோசே அந்த நாட்களில் ஜெபித்த பொழுது அவருடைய அந்த முக பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடி திரும்பி கொண்டான் என்று சொல்லி, அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துடைய கிருபையின் காலத்தில் இருக்கிற கடைசி கால திருச்சபையே, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் இயேசுவை உங்கள் கண் முன் கொண்டு வந்து நிறுத்த முடியும், இயேசுடைய சத்தத்தை கேட்க முடியும், இயேசு உங்களோடு உறவாடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு உறவாடிட்டார்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில வந்து உங்களோடு இயேசு உறவாடிட்டா அந்த நாள் முழுவதும் சமாதானம், அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பலன், அந்த நாள் முழுவதும் தெய்வீக ஒத்தாசை உங்களை தாங்கி வழி நடத்தி கொண்டே இருக்கு. நீங்க அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே இயேசு வருவார், நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே கூட இயேசு வருவார், நீங்க பிசினஸ் பண்ணும்படியாக தொழில் செய்யும்படியாக உங்கள் கூடாரத்திற்குள் போகும் பொழுது அங்கே இயேசு நின்று கொண்டிருப்பார். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருப்பார்.
மருத்துவமனையில உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிற பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் இயேசு வந்து நிற்பார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். என்ன நடந்தது? மறுரூபமானார். இயேசுவோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு மறுரூபமாக்கப்படுகிறதான அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, வாசிங்க 3வது வசனம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாது வெண்மையாய் பிரகாசித்தது. இன்றைக்கு அநேக பேர் என்ன சாட்சி சொல்றாங்க? நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், ஒரு மகிமையை மூடிட்டு வெண்மை ஆடை தரித்த ஒரு மனிதனை பார்த்து அவர் என்னோடு நடந்து போனார். அவருடைய உறவாடுதலை நான் பார்த்தேன். அவர் எனக்கு முன்பாக நிற்கிறதை பார்த்தேன். ஏன் தெரியுமா? இது உண்மை, சத்தியத்தில் சத்தியம். தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் தென்படுவார். தேவனோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த வீட்டிலே கர்த்தர் அசைவாடி கொண்டே இருப்பார். ஒருவேளை தோற்று போன சூழ்நிலை இருப்பது போல இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு இல்லையவா காட்டிலும் ஒரு நாள் வரும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பலமான பதில் உண்டு என்பதை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நிரூபணப்படுத்துகிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையை கொண்டு வரும், அபிஷேகத்தை கொண்டு வரும். இயேசு வந்து நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வெண்மையை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வெண்மை உடைய தெய்வமாய், வல்லமை உடைய தெய்வமாய் உங்கள் மத்தியிலே நின்று கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி மோசேயும், சரி 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் இயேசுவை பார்க்க முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது எனக்குள்ளாக ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க மறந்து விடாதீங்க. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க உங்க ஜெப வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். பல மணி நேரம் கடந்த வாரத்தில் நாம் பல மணி நேரம் போராடி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரை நோக்கி துதித்து துதித்து ஜெபிக்கதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் குடியிருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வியாதிகள் மாற்றப்படுகிறது, பிசாசு ஓடுகிறது, வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? இயேசுவோடு கூட சீசர்கள் போனாங்க. பேதுரு போகிறார், யோவான் போகிறார், யாக்கோபு போகிறார். 3 பேருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கிற இடத்துல இருக்கும் பொழுது உடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளோடு நீங்க சேர்ந்து பாருங்க, ஜெப ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஜெபிக்கிற சபையில நீங்க சேர்ந்து பாருங்க, ஜெப அக்கினி உங்களை வல்லமையாய் பிரசன்னத்தில் நடத்தி கொண்டே இருக்கும். ஜெப ஆவி உள்ள மனிதனோடு நீங்கள் தொடர்பு வைத்து பாருங்க, இந்த ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ளாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தோல்விகளை மாற்றுகிற வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு. ஆமென். உயிரோடு எழுந்திருக்க செய்கிற வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு. கர்த்தர் தொடுவார், கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. நடந்தது என்ன? இயேசு சீசர்களோடு இருந்து ஜெபிக்கிறார். ஜெப வல்லமை கடந்து வருகிறது. ஜெப வல்லமை கடந்து வந்த உடனே பாருங்க, உங்களால
உங்க அபிஷேகத்தை மட்டுப்படுத்தி வைக்கவே முடியாது, அடக்கி வைக்கவே முடியாது. இந்த ஜெப அக்கினி எதையாவது செய்து கொண்டே இருக்கு, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கு. இந்த ஜெப வாழ்க்கை உன் குடும்பத்துல வந்துருச்சுன்னு சொன்னா என்ன தோட்டு போய் கிடைக்கிற காரியமாக இருந்தாலும் அதில் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கர்த்தர் வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இயேசு ஜெபிச்ச உடனே மறுரூபமாக்கப்படுகிறார். மறுரூபமாக்கப்பட்டு கடந்து வருகிறார். அங்கே என்ன நடக்கிறது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து தான் பேசுகிற இன்னொரு அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது எப்பொழுது தெரியுமா? ஜெபிக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற வேளையில, ஜெபம் ஏறெடுக்கிற வேளையில ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்துவ பிள்ளை என்றைக்கு நீ வேதத்தை எடுத்து வாசிக்கிறாயோ அன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்வார். என்றைக்கு தேவ சமூகத்தில் உன் நேரத்தை கொடுத்து, உன் மணித்துளிகளை கொடுத்து ஆண்டுடைய பாதத்தில் என்றைக்கு உட்கார பழகுகிறீர்களோ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அசைவாடுவதை உடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவர், தேவனுடைய வல்லமை அவருக்குள் இறங்கி வந்தது. முகம் மறுரூபப்பட்டது. ஜெபித்த பொழுது உலக கவலைகள் மாறிவிட்டது. ஜெபித்த பொழுது பயங்கள் மாறிவிட்டது. ஜெபித்த பொழுது துக்கத்தின் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இங்கே சீசர்கள் கூட இருக்கிறாங்க. அப்பொழுது ஜெபிக்கிற குடும்பத்திலே இயேசுவானவர், பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து உங்களுக்காக சாட்சி சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, அங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் என்ன செய்தது? நிழல். ஜெபிக்கும் பொழுது ஒரு மனுஷனால சாதாரணமா இருக்க முடியாது ஐயா. ஜெபிக்கும் பொழுது ஒரு மனிதனால தன்னுடைய வார்த்தைகளை அடக்கி கொண்டு இருக்க முடியாது. கடந்த வாரத்தில் நான் பல மணி நேரம் டங்ஸ் பேசிட்டு இருந்தேன். விடாம நான் ஸ்டாப்ல நான் அந்நிய பாஷை பேசி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது உலகத்தின் பல தேசத்தில் இருந்து பல மனிதர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்பப்பவே அந்த விடுதலை கொடுத்ததை என் கண்ணார நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப மனுஷனை எந்த பிசாசு தள்ளிவிட முடியாது. ஜெபிக்கிற குடும்பத்தை எந்த பிசாசு அலக்களிக்க முடியாது. ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்ப முடியாது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? இவர் என்னுடைய நேச பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவையே சாட்சி சொல்லுகிறார். இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவரோடு கூட சீஷர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை வருகிறது. வந்தவுடனே ஒரு சாட்சி, இவர் என்னுடைய நேச. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். நான் நேசிக்கிற குமாரன், என்னுடைய சொந்த குமாரன். ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரும் அவருக்கு பிள்ளைகளாய் மாற முடியும். ஜெபிக்காத பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டா. ஏதோ அற்புதத்திற்காக நீங்க வரும் பொழுது அற்புதம் நடக்கும், ஆனா குமாரனாக குமாரத்தியாக மாற முடியாது. என்னைக்கு ஜெப வாழ்க்கை உன் வாழ்க்கையில கடந்து வருகிறதோ அன்றைக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். பல நேரத்தில் ஆபத்துகள் உள்ள வந்துரு, பல நேரத்தில் பெரும் இரைச்சல் வந்துரு, பல நேரத்தில் பெரிய சத்தம் உனக்குடைய குடும்பத்தில் வந்துரு. நீ சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள் உடைக்கப்பட்டு கொண்டிருப்பதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப ஜெபம் இயேசுவுக்கு தேவைப்பட்டுச்சு. இயேசுவே ஜெபிச்சாதான் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்களும் நானும் சாதாரணம். ஆமென். ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கு அந்த பட்ட மரத்துக்கு என்ன சாதாரணம்? தேவனுக்கே ஜெபம் இயேசுவுக்கு தேவைப்பட்டது. பிதாவை நோக்கி நாம் பார்க்கணும், பிதாவிடத்தில் நாம் பேசணும்னு சொன்னா இயேசுவுக்கு ஜெபம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களையும் குருடர்களையும் கூணர்களையும் சப்பானிகளையும் நடக்க முடியாத மரித்து போனவர்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பதற்கு, இயேசு உயிரோடு எழுப்பதற்கு அவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. அவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சுலபமாய் கொடுத்து விடுவார், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் அபத்தமாய் மாறிவிடும்.
அல்லேலூயா. ஜெபிச்சு பாருங்க, பெரிய அதிசயத்தின் கதவு உங்களுக்கு நேராக திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க. பல மணி நேரம் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, நான் போன மாசம் இப்படி ஜெபம் பண்ண பிரதர், நான் போன மாசம் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், நான் போன மாசம் இவ்வளவு தசமபாகம் கொடுத்தேன், நான் இந்த போன மாசம் இந்த அளவுக்கு நான் செஞ்ச சர்ச்சுக்கு சரியா போனேன். இதெல்லாம் கிடையாது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சில கட்டளைகள், ஒரு சில கிரிகள். ஆனால் ஜெபம் தான் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதா ஸ்பைனல் கார்டு மாதிரி, நடு முதுகு மாதிரி. நீ நிற்க பழகி கொள்ள வேண்டும். உடைய கிறிஸ்துவ ஓட்டத்தில் நிற்கணும்னு சொன்னா இந்த ஸ்பைனல் கார்டு மாதிரி உடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிருங்களே. என்ன நடந்தது? இயேசு பாருங்க, இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, ஒரு சத்தம் உண்டாயிற்று. அருமையான தேவச்சனங்களே, பிசாசு நடுங்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா? நான் ஜெபம் பண்ணினா என் குடும்பத்தில் இருக்கிற வியாதி மாறணும், நஷ்டம் மாறணும், பண போராட்டம் மாறணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அற்புதம் நடக்கணும், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க தானே? மூல கருத்து என்ன தெரியுமா? ஜெபிக்கிற குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி செல்லுகிற தேவன் உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்காம இருந்துடாதீங்க, பெயர் கிறிஸ்தவரா இருந்துடாதீங்க. ஏதோ சர்ச்சுக்கு போறோம், பைபிள் எடுக்கிறோம், பைபிளை வீட்டில் இருக்கனால ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்துருவார். nothing else. இந்த பைபிள் வீட்டில் இருக்கனால உனக்கு அற்புதம் நடக்காது. இந்த பைபிளை நீ வீட்டில் சும்மா வச்சுக்க, சோகேஸ்ல வச்சுக்கனால உனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. இந்த வசனத்தை நீ என்றைக்கு உள்வாங்கி கொண்டு உன் இருதயத்திற்கு ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி என்றைக்கு நடக்கும்படியாக நீ உன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு இயேசுவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் போராடி, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமரணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதபடி நான் என் தேவனோடு பேச வேண்டும். அப்படி பேசி பாருங்க, உலகத்தினுடைய ஆசீர்வாத பொக்கிஷ ரகசியங்களை, அந்த சாவியை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்து விடுவார். அல்லேலூயா. நான் இதெல்லாம் பல நாட்கள், பல வருடங்கள், என்னுடைய 30 வருட முழு நேர சுவிசேஷ ஊழியத்திலும் சரி, விசுவாச ஊழியத்திலும் சரி, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. எதற்கு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு வீடு வேணுமா, ஏசப்பாட்ட கேட்பேன். என்னுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கணுமா, ஏசப்பாட்ட கேட்பேன். என் ஊழியத்தில் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும், ஏசப்பாட்ட கேட்பேன். ஆண்டவரே, நான் அல்ல, கடந்த நாட்களில் அநேக பிசாசுகளை கர்த்தர் ஓட்டினார், அநேக பிசாசுகளை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் வெளியேற்றினார். ஒரு பிசாசு இடத்துல வந்து போராடினது முதல் நாள், போராடி என்னை அப்படியே இந்த இடத்துல அப்படியே சுட்டி ஒரு பிரஜாதி மகள் இந்த இடத்துல வந்து அப்படியே புரண்டு பெறல்றாங்க, பயங்கரமா ஆக்ரோஷமா என்னை அடிக்க முடியாது. அப்படியே இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசனாவியே இந்த சரீரத்தை விட்டு நீ வெளியே போ, ஒரே வார்த்தை அழக்கழித்து அந்த மகளை விட்டு வெளியே போயிட்டு பல நாள் அந்த மகள் வந்து செபித்தாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பிரஜாதிகள் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தெய்வம். இன்றைக்கு உங்களுக்கு அதே அற்புதம் நடக்க போகிறது. நீங்க பயப்படாதீங்க. செபிச்ச உடனே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அனுப்புறான் வாசிச்சு பாருங்க. 14 இருந்து வாசிங்க. 14 இருந்து 14. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்த போது கவனிங்க, ஒரு காரியம் நான் ஒவ்வொன்றும் சொல்லி முடிச்சேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு ஜன கூட்டம் சுற்றி கொண்டே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா உன்னிடத்துல வந்து சிஸ்டர், பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நீங்க ஜெபிக்கிற அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க, ஜெப வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லிருங்க. ஐயா, சும்மா இருக்கிற கரங்களை வைத்து ஒரு எழுதி சொல்லுங்க, சத்தமிட்டால் எழுதி சொல்லுங்க. கவனிங்க, ஜெபிக்கிற குடும்பத்தை சுற்றிலும் எப்படி பலாப்பழத்தை சுற்றிலும் ஒரு இனிப்பு வகைகளை சுற்றிலும் ஈ வந்து மொய்த்துக் கொள்வது போல எங்க இனிப்பு இருக்குதோ, எங்க ஸ்வீட் இருக்குதோ, அங்கே வந்து ஈக்கள் எல்லாம் சுற்றி தெரிந்து கொள்ள. அதே போலதான் ஜெபிக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பமாய் திகழ்கிறீர்களோ அந்த குடும்பத்தை உங்க சொந்தக்காரங்க ஓடி வருவாங்க. அக்கா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க,
சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, மகனே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? ஜெப ஆவி உங்க குடும்பத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஜெப அக்கினி அந்த பரலோகத்தின் மகிமை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ரீபாலா ஷபாரா தூரபா. என்ன நடக்கிறது? ஜெபிச்ச உடனே ஒரு கூட்டம் ஜனங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, ஜெபிச்ச உடனே என்ன செய்கிறாங்க? சோத்திரம், அவரை வந்து வந்தனம் செய்கிறாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் மரியாதை கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஜெப குடும்பமா மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் போகும் பொழுது உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் நமஸ்கரிப்பாங்க, துதிப்பாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் வருகிறார், ஐயோ பரிசுத்தவான் வருகிறார், ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பம் வருகிறது, ஒரு பரிசுத்த மனவாட்டி வருகிறார். இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த வல்லமை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. என்ன நடக்கிறது பாருங்க. 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவரை நோக்கி கேட்டு கூடாமல் போயிட்டு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, கவனிங்க. இயேசுவோட தான் கூட இருக்கிறாங்க சீசர்கள், இயேசுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து அவருடைய பாதரட்சை கொண்டு போலாம், ஒருவேளை அவருக்கு தாகம் எடுத்திருந்தா தண்ணீர் எடுப்பதற்கு கூட இருந்திருக்கலாம், அவருக்கு ஊழியம் செய்வதற்கு பல சீசர்கள் இருந்திருப்பாங்க. கவனிங்க, பல சீசர்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களிடத்துல வல்லமை இருக்கிறது என்பது பொருள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், என் பேர் மோசஸ், என் பேர் ராபர்ட், என் பேர் கில்பர்ட் என்று சொல்லி நீ பெயர் வைத்துக் கொள்வதனால் ஆண்டவர் உங்களோடு கிரியை செய்ய மாட்டார். இயேசுவோடு இருந்ததினால் சீசர்களுக்கு இந்த பலன் வந்துவிடவில்லை. கவனிங்க, கவனிங்க. இயேசுவோடு இருக்கிறார் என்பதற்காக அவர்களுக்கு அந்த அபிஷேகம் இல்லை, அந்த வரங்கள் கிரியை செய்யவில்லை. என்னையா, இயேசு கூட தானே இருக்கிறாரு, இயேசுவோடு தானே ஊழியம் செய்யறாங்க, ஏன் இல்ல? இயேசு எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் அவர் பிதாவோடு கூட பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, அவரோடு நேரத்தை செலவிடுவதற்கு இயேசு ஒரு நாளும் மறவாமல் இருந்தார். அதனாலதான் இயேசுவுக்கு அந்த வல்லமை வந்தது. ஆமென். கூட இருக்கிற சீசர்கள் கூட இருந்தாங்களே தவிர ஜெபிக்கல, ஜெபம் இல்ல. ஜெபிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? நீ ஏசப்படி பிள்ளையா இருக்கலாம், கிறிஸ்துவ குடும்பமா இருக்கலாம், தேவனை சார்ந்து கொண்டவர்களா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வந்து காணிக்கை கொடுக்கலாம், அந்நிய பாஷையோடு பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம். நீ என்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உனக்கு அந்நிய பாஷை மறந்து கொடுத்திருப்பா. இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு ஏன் கிரியை செய்யல? இன்றைக்கு எனக்கு பசி எடுத்தா இந்த நிமிஷத்துல எனக்கு சாப்பாடு வேணும், இன்னைக்கு நான் சாப்பாடு வேணும், சாப்பிட்டா தான் இன்னைக்கு நான் உயிரோட வாழ வேணும். அது போலதான் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 3 நேரம் நம்ம சாப்பிடுறோம்ல, அதே போலதான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் விழுந்து கிடக்கிறேன் அப்பா, நான் விழுந்து கிடக்கிறேன். பிசாசு ஜெயம் எடுக்கணும், பிலிசுடைய கட்டுகளை ஜெயம் எடுக்கணும், அசுத்த ஆவிகளை ஜெயம் எடுக்கணும், சோத்ரா விபச்சார கட்டுகளை ஜெயம் எடுக்கணும், வேசித்தன கிரிகளை ஜெயம் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமா என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஜெபம் இன்றைக்கு எனக்கு முதுகு எலும்பு போல நான் நிமிர்ந்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய அந்தரங்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு நாள் பதில் கொடுக்க போகிறார். நீங்க பயப்படாதீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களே, கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கீங்களே, கண்ணீரோடு போராடிட்டு இருக்கீங்களே, மனுஷன் அல்ல, கர்த்தரே உங்களுடைய ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு வானம் திறக்கப்பட்டு தேவன் வல்லமையான பதிலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. என்ன நடக்கிறது வாசிச்சு பாருங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? அழகா ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க.
எனக்கு இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு அக்கினி எனக்குள் பற்றி கொள்ளுகிறது, ஒரு வல்லமை நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. என்னால் இங்கே நிற்கவே முடியல. பலிபீடத்தில் நின்று பிரசங்கி அந்த அளவுக்கு ஒரு வல்லமை எனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கிறது. கவனிங்க, கவனிங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க, தேவனை தரிசிக்கிற பிள்ளைங்க, தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களில் கொடுத்து கொண்டே இருப்பார். இல்லாத மாதிரி தான் தெரியும். அக்கா சொன்னாங்களே, இன்னைக்கு சகோதரி சொன்னாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய பல லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. கர்த்தர் வானத்தின் படகளையினை திறந்து எங்களுக்கு அந்த தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர்களுடைய கரங்களை நம்பி ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களில் கொடுப்பார். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுடைய மடியில போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டது போக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய தகுதி என்ன தெரியுமா? மற்றவர்கள் நேசிக்க வேணும், இல்லாதவர்கள் கொடுக்க வேணும். இதுதான் தேவன் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறது. ஏழைகளை நேசிக்கணும், திக்கற்றல் கொடுக்கணும், விதவைகளை பராமரிக்கணும், அனாதைகளை நீங்க நேசிக்கணும். உங்களிடத்தில் இருக்கிறத ஒருவேளை ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒருவேளை உணவுக்கு சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லி இல்லாதவருக்கு எதையாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இதுதான் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதான அந்த அபிஷேகம். இந்த தரிசனத்தை நான் விட மாட்டேன், இந்த வல்லமை நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினி எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்க, என்ன நடக்கிறது. ஏன் நான் உங்களோட கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், பைபிள் கூட இருக்கு, பைபிள் தலகாணிக்கு அடியில் வச்சா கூட பிசாசு வந்து கிரியை செய்வான் தெரியுமா? அநேகருக்கு பிசாசு வந்து அமுக்குவான், பிசாசு வந்து கிரியை செய்வான். எனக்கு நல்ல தூக்கவே வரமாட்டேங்குது பிரதர், எப்போ பார்த்தா முழிச்சுட்டீங்க, பைபிளை நான் தலகாணிக்கு அடிக்கல. கவனிங்க, பைபிள் உனக்கு அந்த நேரத்தில் ஒரு தலகாணி மாதிரி, இந்த தலையணை மாதிரி தான். அது உனக்கு உதவி செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. பிசாசு ஜெயம் எடுக்கணும்னா இந்த அபிஷேகம் நிறைந்த வசனம் ஒவ்வொன்றும் உடைய இருதயத்தில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல மணி நேரம் நான் சின்ன குழந்தை போல, கவனிங்க, லிசன். பல மணி நேரம் நான் சின்ன குழந்தை போல என்னுடைய பலிபீடத்தில் என்னுடைய ஜபாரையில் உட்கார்ந்து அந்நிய பாஷை, வல்லமையும் அந்நிய பாஷை பேசி கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கேன், இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, உலகளவு, கடலளவுன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, படிச்சுவீங்க, கற்றுக்கொண்டுவீங்க, அமைதியாக இருப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் அமைதியாக இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அப்படியே இறங்கி கொண்டே இருப்பா, ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. இந்த வசனத்தை நான் சின்ன குழந்தை போல கற்றுக் கொடுங்க ஆண்டவர். மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன், மனப்பாடம் பண்ணி. இந்த பிசாசு எதிர்த்து வரும் பொழுது எப்படி நாம ஜெயம் எடுக்க முடியும்? என் கையில் கல் வேணையா? தாவீது கோலியாத் முன்பதாக போய் நின்ற பொழுது நிராயுதபாணியாய் நின்றான். அவனுக்கு ஒண்ணும் இல்லை, 5 கூழாங்கல் மட்டுமே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இன்றைக்கு நிராயுதபாணியாய் பிசாசு இடத்துல போய் நின்று மாட்டிக்காதீங்க. ஜபத்தோடு போங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. ஜபத்தோடு போய் நில்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி எல்லாம் மாறிடும். ஜபத்தோடு போய் நின்று பாருங்க. நீங்க எதை குறித்து ஜெபிக்கிறீங்களோ, என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். என்ன வாசிச்சு பாருங்க, 20வது வசனத்தில் வாசிங்க. அந்த ஆவி அலக்கழித்தது. ரொம்ப அழகான வசனத்தை ஆண்டவர் போட்டிருக்காரு பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்துல பிசாசு பிடித்த ஒரு பிள்ளையை, ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தா அந்த ஆவி அலக்கழிக்கும். அல்லேலூயா. கடந்த போன 2 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து ஒரு பயங்கரம் பிசாசு பிடிச்ச ஆவி அலக்கழிச்சது. நான் ஒரே ஒரு வார்த்தை அந்த பொண்ணுடைய தலையில போய், இயேசுவின் நாமத்தில் நீ யார், எங்கே இருந்து வருகிறாய், உன்னுடைய குடியிருப்பு எங்கே, நீ எப்படிப்பட்ட விதத்தில் மரித்து போனாய், இந்த சரீரத்தில் நீ எதற்காக வந்தாய்? ஒரே ஒரு கொஸ்டின் தான். அலக்கழித்து வீறிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க சர்ச்சுக்குள்ள. என்னமோ சத்தம் கேட்குது, என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு அலக்கழிச்சு அந்த மகளை விட்டு அந்த பிசாசன் ஆவி ஓடி போனது. அல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுது
ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, சும்மாவே இருக்க முடியாது. நீங்க ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா உன் வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிற வீடாக இருந்தா உங்க வீட்டுக்குள் வரும்பொழுது அந்த பிரசன்ஸ் தெரியும், அந்த வல்லமை தெரியும், அந்த மகிமை தெரியும். ஜெபிக்கிற மனிதனுடைய முகம் மறுரூபப்படுவதை உங்களுடைய முகத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அடுத்து அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் தோல்வி, நீண்ட நாள் பண கஷ்டம் இருந்தால் கூட தேவனிடத்தில் வந்தால் அந்த நொடி பொழுதே அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பல நாட்கள் உங்க பிள்ளைகளுக்கு திருமணமாகலே கவலைப்படாதீங்க, கர்த்தர் நாட்களை வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:11 நீங்க மனப்படமா உங்க இருதயத்தில் வச்சுங்க. அவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். உங்க குடும்பத்தில் என்ன எப்பொழுது ஏதோ செய்து முடிக்கணும் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை கேட்டால் ஸ்தோத்திரம், மீனை கொடுக்கிற ஸ்தோத்திரம், மீனை கேட்டால் அவர் அப்பத்தை, மீனை கேட்டால் அவர் கல்லை கொடுக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு எது எப்பொழுது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உடனே பாருங்க, அதுக்கு என்ன, சிறு வயது முதல் இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஜெபிக்கிற பிள்ளைங்க என்னைக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரதர், எனக்கே ஒண்ணுமே இல்லை பிரதர், நான் என்ன உங்களால் முடியும்? உங்கள் கரங்களை கர்த்தர் எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கொள்ளுங்க. உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கா. இந்த கரம் கொடுக்கிற கரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கூட கரங்களை உயர்த்துங்க. இந்த கரம் கொடுக்கிற கரம், இந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், இந்த கரத்தினால் அநேக குடும்பங்களை நீங்கள் நன்மையில் நடத்துகிற கரம். உங்க கரம் சாதாரண கரம் இல்லை. ₹1 கொடுத்தா கூட பரலோகம் அதற்கு கணக்கு வைக்கிறது. நீங்க பயப்படாதிருங்க. அல்லேலூயா. இந்த கரத்தினால் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, கீழே சொல்றாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப கூட கர்த்தர் சொல்ற பாருங்க, சொல்ல நீ விசுவாசின்னு தான் சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓ பைபிள் சர்ச்சுக்கு போலினா பாஸ்டர் திட்டுவாரு, பாஸ்டர் என்னை சண்டை போடுவாரு, ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போலினா என்னை பல பேர் பார்த்து அவமானப்படுத்துவாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீ சர்ச்சுக்கு வர்றது பாஸ்டர் பார்க்கறதுக்கு அல்ல, நீ சர்ச்சுக்கு வர்றது மக்களை பார்க்கறதுக்கு அல்ல, நீ சர்ச்சுக்கு வர்றது உன்னுடைய அலங்காரத்தை மற்றவர்கள் பார்க்கறதுக்காக அல்ல, நீ சர்ச்சுக்கு வர்றது உன்னுடைய வேஷத்தை மற்றவர்கள் பார்க்கறதுக்காக அல்ல. மாறாக என் தேவனோடு கூட என் இருதயத்தை ஊற்றுகிற ஆண்டவரே, என் வேதனையை ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டுறேன். நான் இயேசுவோடு பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது உலக கவலை என்னை மறக்கடிக்க செய்கிறது. அல்லேலூயா. நான் பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் எனக்கு பல உபத்திரம் வந்தாலும் அதையெல்லாம் நான் மறந்துட்டு அமைதியா தேவன் என்னோடு கூட கிரியை செய்வதை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். என்ன நடக்கிறது பாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு, சத்தமா சொல்லிருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இப்படி நீங்க வாசி பாருங்க, விசுவாசிங்கிற இடத்துல ஜெபம்னு போட்டுங்க, ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே கூடும். சரியா சரியா? ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே நன்மையாய் வந்து சேரும். உடனே வாசிங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு கூறினார். அல்லேலூயா சொல்லிருங்களே. இன்றைக்கு நீங்க ஒருவேளை இப்படி நீங்க அறிக்கையிட, ஆண்டவரே இதுவரையில நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மாய்மாலம் பண்ணிட்டு மற்றவருடைய பார்வைக்கு நான் ஜெபிக்கிற மாதிரி தெரியல, ஆனா உண்மையா நான் ஜெபம் பண்ணி பல நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே.
ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணி, மனதார ஜெபம் பண்ணி, ஆண்டவரோடு இடைப்பட்டு பல மணி நேரம் என்னுடைய இருதயத்தை ஆண்டுடைய பாதத்தில் ஊட்டி ஜெபிச்சு பல நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என் விசுவாசம் கம்மியாயிருச்சு. ஜெபிக்காதனால பாருங்க, ஜெபம் இல்லைன்னா விசுவாசம் கம்மியாயிடும். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பூஜ்யமாகிவிடும், எதையும் சாதிக்க முடியாது. அப்ப ஜெபம் உன் வாழ்க்கையில மிக மிக இன்றியமையாதது. என்ன நடக்கிறது பாருங்க, என்ன நடக்கிறது? ஜெபிக்கும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உன்னை கொண்டு கர்த்தர் செய்து வைத்து விடுவார். உங்க குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்து வைத்து விடுவார். என்ன நடக்கிறது? உடனே அந்த பிசாசு பிடிச்ச அந்த குடும்பத்தில் இருந்து அவர் சொல்ற அந்த தகப்பன், அந்த பிள்ளையுடைய தகப்பன் சொல்றாரு, ஐயா எங்களை மன்னித்து விடும், எங்களை மன்னித்து விடும். இந்த என்னுடைய பிள்ளை சுகமாகாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஐயா. எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், விசுவாசத்தை இழந்து போய் நான் பல நாள் ஆயிடுச்சு. நான் நல்ல ஜெபம் பண்ணி கை தட்டி பாடி என் வீட்டுல ஜெப சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் வீட்டுக்குள்ளாக பாடல் சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் விசுவாச வார்த்தையை பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் தோல்வி, எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் நான் செத்துருவேன், எப்ப பார்த்தாலும் நான் விழுந்துருவேன், எப்ப பார்த்தாலும் நான் அழிஞ்சிருவேன், ஓ மரணம் வந்துருச்சு, இதோ இப்ப சாகுற, அப்ப இப்படி சொல்லி சொல்லி நானே என்னை மட்டுப்படுத்திக்கிட்டேன். விசுவாச வார்த்தை பேசுறதுக்குண்டான அந்த வாய்ப்பு எனக்கு எல்லாம். ஏன்? ஜெபம் இல்லைன்னு சொன்னா விசுவாச வார்த்தையை உங்களால பேச முடியாது. அல்லேலூயா சொல்லிருங்க ஐயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த தகப்பன் விசுவாசத்தை உங்களுக்காக ஊனும்படியாக, இந்த விதையை போடும்படியாக பரிசுத்த ஆவியானவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கா. ஒருவேளை இதுவரையில் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். இந்த ஜெபத்தை விட்டு விடாதீங்க. இந்த ஜெபம் தான் உங்களுக்கு உணவு, இந்த ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அருமருந்து, இந்த ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஊன், இந்த ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிற ஒரு நல்ல வல்லமையான ஆயுதம். இதை விட்டு விடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவனிடத்துல வந்து சத்தமிட்ட, ஆண்டவரே என் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கப்பா, கட்டி எழுப்புங்க. ஜெபிக்கிறதுக்கு என்னால் முடியல, ஏதோ நான் நடமாடி பெணம் போல நடமாடிட்டு இருக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, என்றைக்கு நீங்க ஜெபத்தில் உறுதியா இருக்கிறீங்களோ எதிர்கால வாழ்க்கை நிச்சயம். அரசாங்க வேலை நிச்சயம். உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாய் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பயப்படவே தேவையில்லை. உயர் அதிகாரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார், உயர் அந்தஸ்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த ஜெப வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்க கடந்து வாங்க. இந்த ஜெப அக்கினி இன்றைக்கு என் நரம்பு, எலும்பு, தசை, ரத்தத்துல ரத்த அணுக்களில் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. இயேசு ஜெபித்தார், மறுரூபமாக்கப்பட்டார். இயேசு ஜெபித்தார், ஸ்தோத்திர அற்புத அடையாளம் நடந்தது. இயேசு ஜெபித்தார், மற்றவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற குடும்பமா எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப ஆவி என்னை விட்டு போய்விடக்கூடாதப்பா, ஜெப அக்கினி என்னை விட்டு போய்விடக்கூடாது. ஒருவேளை இதுவரையில் எனக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபம் இல்லாதபடி நான் சுற்றி அலைந்து, இன்றைக்கு அந்த ஜெப அக்கினி, அந்த ஜெப மேகம் என்னை மூடுவதாக, எனக்கு மேல இறங்கி வந்து என்னை மூடட்டும் என்று சொல்லி இந்த ஜெப ஆவிக்காக நான் காத்திருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, எல்லார் கண்களை மூடி. இயேசு இப்பொழுது உங்கள் நடுவில் கிரியை செய்கிறவராய் கடந்து வருகிறார். இப்பொழுது உங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அக்கினி இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஜெப ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறது, ஜெப அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஜெப வல்லமை இறங்கி வருகிறது, ஜெப மகிமை இறங்கி வருகிறது, ஜெப அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஜெப அக்கினியை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு எனக்குள்ளாக ஜெப வல்லமை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே தேவன் இறங்கி வந்து அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கரங்களை உயர்த்தி ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து நான் உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் தலைகளுக்கு மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, எல்லாரும் தலைகளுக்கு மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வந்து அந்த இழந்தமான ஜபாக்கினியை இப்பொழுதே மறுபடி கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், இன்னும் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை நிரப்பும்படியாக உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். ஜபாக்கினி ஊற்றப்படுவதாக, ஜப வல்லமை இறங்கி வருவதாக. ஏசப்பா, என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஜபாக்கினி ஊட்டு. இன்னும் நான் எழும்பி நிற்கணும், இன்னும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் வல்லமை இறங்கி வருகிறது, பரலோகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக தேவன் தன்னுடைய அக்கினியை ஊட்டுகிறார், தன்னுடைய வல்லமை ஊட்டுகிறார், அபிஷேகத்தை ஊட்டுகிறார், கிருபையை ஊட்டுகிறார். இப்பொழுது இப்பொழுது தோல்விகள் பறந்து போகிறது. ஜெப ஆவி ஆங்காங்கே ஊட்டப்படுகிறது, உன் வீடுகளில் ஊட்டப்படுகிறது, உன் சரீரத்தில் ஊட்டப்படுகிறது. ஜெப அக்கினி இப்பொழுது கர்த்தர் ஊட்டிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, இயேசுவே இப்பொழுது ஊட்டு, இந்த வல்லமை ஊட்டு, அக்கினி ஊட்டு. ஜெப ஆவி என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ரிபல ஷபர துரப ரிப கரதுனியந்தரப லிதுனியந்தரப துரப ரவ் கரதுனியந்தரப லிதுனியந்தரப துரப லிதுனியந்தரப துரப. வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை, கிருபையின் வல்லமை, பலத்தின் வல்லமை ஜெபாவி ஊட்டுவதாக. ஓட்டுமையா, ஓட்டுமையா, ஓட்டுமையா. பிள்ளைகளுக்கு மேலே ஓட்டு, பிள்ளைகளுக்கு மேலே ஓட்டு. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெப அக்கினி இப்பொழுது உங்களை மூடுகிறது, ஜெப ஆவி உங்களை மூடுகிறது, ஜெப அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை மூடுகிறது, உங்கள் வீட்டை மூடுகிறது. ஜெப மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. டைரக்டாக, நேரடியாக உன் குடும்பத்துக்கு மேலாக இந்த வல்லமை இறங்கி வருகிறது. வியாதிகள் பறந்து போகிறது. ஜெப ஆவி உன் வீட்டுக்குள் வந்த உடனே பண கஷ்டம் மாறுகிறது. ஜெப ஆவி உன் வீட்டுக்குள் வந்த உடனே வியாதிகள் மாறுகிறது. ஜெப ஆவி உங்க வீட்டுக்குள் வந்த உடனே பலவீனங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, பிரிவினைகள் மாறுகிறது. அக்கினி வல்லமை உங்களை பற்றிக் கொள்கிறது, சாட்சியாய் நிறுத்தும், பலப்படுத்தும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வல்லமை உங்கள் குடும்பத்தை உங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க பயப்படாதீங்க. ஜெப வீரர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறபடினால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவன் உங்களை வல்லமையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களிடத்திலும் உங்கள் குடும்பத்தினிடத்திலும் இடைப்படுவாராக. ஆமென்.